Hello viewers, welcome to Chem Academy. இந்த வீடியோல நீட் previous year question தான் பார்க்க போறோம். So நம்ம chemistry maker channel வந்து பாத்தீங்கன்னா நீட் aspirantsக்காக organic chemistryல இருந்து நம்ம topic wise concept wise நம்ம questions தான் clear பண்ணி solve பண்ணி போட்டுட்டு இருக்கோம். So மறக்காம நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி ஆல்கஹால் ஃபீனால் அண்ட் ஈத்தர்ஸ்ல இருந்து ஒரு 6 வீடியோஸ் வந்து சீரியஸ் மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் இப்போ வந்து செகண்ட் கான்செப்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு 4 வீடியோ வந்திருக்கு. ஸோ இதுவும் மறக்காம பிளேலிஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஸோ அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து 4th பார்ட் வீடியோ. ஸோ கொஸ்டின் நம்பர் 21. So identify compound X in the following sequence of reaction. So இதுல பாத்தீங்கன்னா நமக்கு X தான் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த ரியாக்ஷன்ல X compound என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்? This is what? என்ன ரியாக்டன் கொடுத்திருக்காங்க? டொலுவீன் கொடுத்திருக்காங்க. டொலுவீன். ஸோ நம்ம என்ன பண்றோம்? குளோரினேஷன் பண்றோம் அண்ட் அல்ட்ரா வயலட் radiation, right? So அப்ப நமக்கு X compound கிடைக்குது. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. Then hydrolysis பண்ணும்போது நமக்கு benzaldehyde கிடைக்குது. benzaldehyde கிடைக்குது. ஓகேங்களா? So என்ன reaction சொல்லி பார்த்துருமா? Okay. So this is the reaction. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டொலுவீன் எடுத்துக்கிறோம். நம்ம குளோரினேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஓகேங்களா? இது எப்படின்னா நம்ம 2 moles ஆஃப் Cl2 எடுத்துக்கிறோம். ஓகே, அப்படி எடுக்கும்போது நமக்கு இங்க இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய 2 Clலும் சேர்ந்து 2HCl வெளியே போயிடும். 2HCl வெளியே போய் நமக்கு என்ன கிடைக்கும்? இது என்ன இருக்கும்? ஒரு ஹைட்ரஜனும் இதுல இருக்கக்கூடிய 2 Clலும் என்ன ஆகும்? add ஆகும். ஓகேங்களா? 2Cl2 means 4 chlorine atom இருக்கும். 4 chloride ion இருக்கும். அப்போ 2 chloride ion வந்து ரெண்டு ஹைட்ரஜனோட சேர்ந்து 2HCl ரிமூவ் ஆயிட்டு மீதி 2 chloride ion வந்து கார்பனோட அட்டாச் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த காம்பவுண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சல் குளோரைடு ஆர் பென்சால் குளோரைடு. ஓகே, பென்சால் குளோரைடு or dichloride, benzol dichloride னு சொல்லலாம். ஓகே, so then நம்ம வாட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு unstable ஆன காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. This is unstable. Okay, unstable ஆன காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து again நம்ம 2H2O போடுறோம். ஸோ வாட்டர் மாலிகுல்ஸ் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் எப்படி பிரியும்? HOHன்னு பிரியும் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா இதில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் 2H2Oல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனும் 2 Clலும் சேர்ந்து -2HCl வெளியே போயிட்டு 2 OH குரூப்பும் வந்து கார்பனோட அட்டாச் ஆயிரும் இந்த மாதிரி. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுற காம்பவுண்ட் அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால எகெயின் வாட்டர் இதுல இருந்து ரிமூவ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OHம் இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா ரிமூவ் ஆயிட்டு நமக்கு பென்சால்டேட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு X தான் கேட்டிருக்காங்க. அப்ப X என்னது? பென்சல் குளோரைடு. தட் மீன்ஸ் CHCl2 நாட் CH2Cl. CH2Cl மீன்ஸ் ஒரு பென்சீன் ரிங்ல CH2Cl இருந்துச்சுன்னா அது என்னது? பென்சைல் குளோரைடு, ரைட்? இப்போ நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கிறது பென்சல் குளோரைடு. ஓகே, ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நமக்கு எகைன் Cl தான் ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. ஸோ இதான் பென்சல் குளோரைடு இல்லை, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, டைக்ளோரோ பென்சின் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோரோ பென்சினும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ பென்சல் குளோரைடு இஸ் த ஆன்சர், ரைட் ஆன்சர். ஓகே, next question பார்க்கலாம். Reaction between acetone and methyl magnesium chloride followed by hydrolysis will give. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. அசிட்டோனை நம்ம எதோட ரியாக்ட் பண்ணணும்? methyl magnesium chloride. So methyl magnesium chloride அப்படிங்கிறது என்னது? So this is Grignard reagent, right? Grignard reagent. ஒரு மெட்டல் வந்து உள்ள வந்துருச்சு. கார்பன் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட், ரைட்? ஒரு கார்பனோட நமக்கு ஒரு மெட்டல் வந்திருக்கு அப்படின்னாவே அது என்னதான்? ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட், தட் இஸ் Grignard reagent, ரைட்? நெக்ஸ்ட் நம்ம இதை ரியாக்ட் பண்றோம், தென் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? So what will be the reaction is
So this is the reaction. First acetone எடுத்துக்கிறோம், then Grignard reagent போடுறோம். So இந்த Grignard reagent அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சயனைடோட ரியாக்ட் ஆகிறது, அப்புறம் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து கொஷினில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை நல்லா வந்து எழுதி பார்த்து மெமரியில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Grignard reagent போட்டிருக்கோம். போடும்போது என்ன ஆகுனா, ஸோ Grignard reagentல metal always having partially positive charge and alkyl group having partially negative charge. அப்போ இது என்ன பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் கார்பன்ல இருக்கக்கூடிய partially positive charge அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது partially positive partially negative because of polar in nature, right? ஸோ அதனால இந்த CH3 வந்து கார்பன் அட்டாக் பண்ணும்போது this bond will shift on oxygen atom. Then இந்த மைனஸ் என்ன பண்ணும், Mg plus Br வந்து அட்டாக் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒரு அயானிக் பாண்ட்ல ஃபார்ம் ஆகும். This is not a covalent bond, right? This is ionic bond, plus and minus, right? Again நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது HOH பிரியும் இல்லையா, அப்போ ஹைட்ரஜனை இங்க போடுறோம், OH இங்க போடுறோம். அப்போ நமக்கு என்ன ரிலீவ் ஆகும், MgOH Br அப்படிங்கிறது ரிலீவ் ஆயிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்கஹால் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்க, கார்பன்ல இப்போ மீத்தேன்ல 3 ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன இருக்கு, 3 மெத்தில் குரூப் இருக்கு. ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஆல்கஹால் குரூப் இருக்கு. அப்ப இது என்னது, 4 கார்பன் இருக்கு. ஸோ பியூட்டைல். அப்போ இங்க கார்பன்ல 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாகவும் மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம், டெர்ஷியரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா டெர்ஷியரி, தென் 4 கார்பன் இருக்கு, ஸோ பியூட்டைல், தென் ஆல்கஹால் குரூப் இருக்கு, ஸோ ஆல்கஹால், டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால். ஓகே, இது எங்க இருக்குன்னு பாருங்க. Option B is the right answer. Next question பார்க்கலாம். So the major product of the following reaction is, so ஒரு thallic acid கொடுத்திருக்காங்க. This is what, thallic acid. ஓகே, அதோட அமோனியா போட்டு நம்ம ஸ்ட்ராங் ஹீட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போமா. So this is the reaction of this question. So பார்த்தீங்கன்னா ஒரு thallic acid போடுறோம், இதோட அமோனியா போடுறோம், ஹீட் பண்ணோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 moles of அமோனியா வந்து எடுத்துக்கலாம். அமோனியா எடுத்துக்கிறோம். ஸோ அமோனியா எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறேன். ஓகே, இப்படி NH3 NH3. ஓகே, இதுல இருக்கக்கூடிய இப்போ 2 NH3 இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் வெயிட், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறேன். ஸோ NH2H, இங்க NH2H இல்லையா. ஸோ இந்த மோல் ஆஃப் அமோனியால இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து வாட்டரா போயிடும். இந்த அமோனியால இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் OH சேர்ந்து வாட்டரா வெளியே போயிட்டு -2H2O. ஓகே, அப்ப 2 NH2 என்ன ஆகும், இதோட அட்டாச் ஆகும். ஓகே, அட்டாச் ஆயிருக்கா. ஸோ அப்ப என்ன ஃபார்ம் ஆகுது நமக்கு, C டபுள் பாண்ட் O NH2. 2 NH2 இருக்கு இல்லையா, ஒரு NH2 இந்த கார்பனோட, இன்னொரு NH2 இந்த கார்பனோட. அப்ப தாலமைடு ஃபார்ம் ஆகுது, அமைடு ஃபார்ம் ஆகுது. C டபுள் பாண்ட் O NH2 இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம், அமைடுன்னு சொல்லுவோம். இது தாலிக் ஆசிட், அப்போ தாலமைடு அப்படின்னு சொல்லுவோம். எகைன் நம்ம ஸ்ட்ராங் ஹீட் பண்றோம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த NH2வும் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து -NH3 வந்து என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிடும், அது எவாப்ரேட் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், வெறும் NH மட்டும்தான் இருக்கு. ஸோ NH மட்டும் இருந்துச்சு, C டபுள் பாண்ட் O NH C டபுள் பாண்ட் O இருந்துச்சு அப்படின்னா தாலி இமைடு அப்படின்னு சொல்லுவோம், தாலி இமைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, தாலி இமைடு. ஸோ இது கிடையாது. So this is the right answer. Option C is the right answer. This also not correct. Okay. So option C is the right answer. Okay. Next question பார்க்கலாம். The reaction that does not give benzoic acid as the major product is. So இது பார்த்தீங்கன்னா ஒடிஷா நீட்ல கேட்டிருக்காங்க. So பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்கு, ஆல்கஹாலோட K2Cr2 பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆக்சிடைஸ் தான் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரைட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டோம் அப்படின்னா ஆல்கஹால், ஒரு பிரைமரி ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா என்னவா மாறும், ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைடா மாறும். தென் வந்து என்ன ஆகும், தென் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு ஆசிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா,
அதே மைல்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஆல்டிஹைடோடவே ஸ்டாப் ஆயிடும், ஆசிட் வந்து கிடைக்காது. மைல்டா இருந்துச்சுன்னா ஆல்டிஹைட் மட்டும்தான் கிடைக்கும், ஆசிட் வந்து என்ன ஆகாது, கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னது, பொட்டாசியம் டைக்ரோமேட். அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், பென்சோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும், ஸோ இந்த 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த 2 ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஆக்சிஜனை நம்ம ஆட் பண்றோம். ஓகே ஓகேங்களா? ஸோ எப்படின்னா 2 ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணோம்னா 2 பாண்ட் இருக்கும். ஸோ அந்த பாண்டுக்கு பதிலாக நம்ம ஆக்சிஜன் ஆட் பண்ணோம்னா பென்சோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பென்சோயிக் ஆசிட் இந்த ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இதுல ஏன் நம்ம ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றோம், ஆக்சிடேஷன்னா என்னது, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ரைட்? இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்னா என்னது, ஆக்சிடேஷன். அண்ட் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் என்னது, ஆக்சிடேஷன் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சிஜனை நம்ம ஆட் பண்றோம். ஸோ தட் வை திஸ் இஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அடுத்தது பாருங்க, ஸோ ஒரு கீட்டோ குரூப் இருக்கு, திஸ் இஸ் அசிட்டோஃபினோன். அசிட்டோஃபினோன்ல நம்ம NaOCl போடுறோம். ஸோ NaOClனா என்ன சொல்லியிருக்கேன், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். ஓகே, திஸ் ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா ரிப்பீட்டடாக அதை கேட்டுகிட்டே இருக்காங்க. ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இது எப்படி கிடைக்கும் NaOCl அப்படின்னா NaOH ப்ளஸ் அதாவது ஒரு ஹாலைட். ஓகே, ஸோ X2 இருக்கலாம், X2 மீன்ஸ் ஹாலைட். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், குளோரினா இருக்கலாம், புரோமினா இருக்கலாம், அயோடினா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம குளோரின் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம குளோரின் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா இங்கே எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ CO C டபுள் பாண்டு O CH3 ப்ளஸ் நம்ம என்ன போடுறோம், NaOH X2 போடுறோம் இல்லையா, நம்ம வந்து சாரி Cl2 போடணும், NaOH ப்ளஸ் Cl2. ரைட், NaOH plus Cl2. NaOH plus Cl2 தான் என்னது, NaOCl, ரைட்? அப்போ குளோரின் அப்படிங்கிறது என்ன இருக்கும், அந்த ரியாக்ஷன்ல இருக்கும் இல்லையா குளோரின் மாலிகுலும். அப்போ நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3Cl2 எடுத்துக்கிறேன், 3 moles ஆஃப் குளோரின் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த H3 தான் என்ன பண்ணும், குளோரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட், ஹாலோஃபார்ம் என்ன பண்ணணும், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் மஸ்ட் ஹாவ் 3 alpha hydrogen, what 3 alpha hydrogen atom, right? So hydrogen atom இந்த காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா this is functional group. so பக்கத்துல இருக்க கார்பன் ஆல்பா கார்பன், இந்த பக்கத்துல இருக்கிறது ஆல்பா கார்பன் தான். இங்க வந்து 3 ஹைட்ரஜன் இருக்கா, இல்ல. சோ அதே பாத்தீங்கன்னா இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு. சோ அப்ப இத ரிமூவ் பண்ணி தான், இத வந்து ஹாலஜன் குரூப் ரிமூவ் பண்ணி தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஹாலோஃபார்ம் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து குளோரின் வந்து என்னவா மாறும், இந்த ஹைட்ரஜனை வந்து 3HCl எல்லாம் வெளியே போயிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும், C டபுள் பாண்ட் O CCl3 அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ எகெயின் வந்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், H3O+ போடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், HOH தான் நம்ம செப்பரேட் பண்ணுவோம் இல்லையா. அப்போது இந்த பக்கம் OH, இந்த பக்கம் H. ஏன் இந்த பக்கம் H போடுறோம், ஸோ Cl having more electronegative, right? அப்போ H+ இது எடுத்துக்கும். ஸோ கார்பன் having positive charge, partially positive, ஸோ OH- கார்பனோட அட்டாச் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், C டபுள் பாண்ட் O OH plus என்ன ஃபார்ம் ஆகும், CHCl3. ஸோ திஸ் இஸ் வாட், chloroform. ஓகே, ஸோ இங்கேயும் நமக்கு என்ன ஆகுது, பென்சோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் சியில் பார்ப்போம். ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா PCC கொடுத்துருக்காங்க, pyridinium chlorochromate. திஸ் இஸ் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். வாட், மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ஒரு பிரைமரி ஆல்கஹாலை ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணி தென் ஃபர்தராக என்ன ஆகிடும், ஆசிடாக கன்வெர்ட் ஆயிடும், ஆல்டிஹைடோட ஸ்டாப் ஆகாது. அதே மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டோம்னா அதோட ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் இல்லையா, அப்போ ஆல்டிஹைடு மட்டும்தான் ஈல்டு கிடைக்கும், ஃபர்தராக ஆசிடாக கன்வெர்ட் ஆகாது, ஆல்டிஹைடோடே ஸ்டாப் ஆயிடும். அப்போ நமக்கு ஆல்டிஹைட் மட்டும் வேணும்னா நம்ம மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். இதே இல்லை நமக்கு ஆசிட் வேணும் டைரக்டா அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்
யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வாட் வி நீட் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணி போடுறோம் இல்லையா. இப்போ நம்மளுக்கு தெரியணும் பிசிசி அப்படிங்கிறது மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? ஆசிட் ஃபார்ம் ஆகுமா? பென்சோயிக் ஆசிட் வருமா? வராது. என்னதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சால்டிஹைடு தான் ஃபார்ம் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆல்சோ என்னதுதான், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் என்னது, ஆக்சிடேஷன். ஸோ 2 H2 வெளியே போயிட்டு நமக்கு C டபுள் பாண்ட் OH அப்படிங்கிற பென்சால்டிஹைடு தான் இருக்கும். ஓகே, பென்சால்டிஹைடு. ஓகேங்களா. ஸோ பென்சால்டிஹைடு ஃபார்ம் ஆகும். தென் இது கன்வெர்ட் ஆசிடாக கன்வெர்ட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பென்சைல் ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. KMNO4 கொடுத்துருக்காங்க, பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இது ஆசிட் மீடியத்தில் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரைட். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து ஆசிட் மீடியத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், ரியாக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா it will act as strong oxidizing agent. அப்போ this alcohol also convert into directly convert into what? Acid, benzoic acid. Okay, benzoic acid. So aldehyde ஓட strong oxidizing agent என்ன பண்ணாது, ஸ்டாப் பண்ணாது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, எது வந்து does not give benzoic acid தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏவும் பென்சோயிக் ஆசிட் கொடுக்குது, ஆப்ஷன் பியும் பார்த்தீங்கன்னா இதோ பென்சோயிக் ஆசிட் கொடுக்குது. இது வந்து ஆப்ஷன் பி. This is option A, right. இதுவும் ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இதுவும் கொடுக்குது, இதுவும் கொடுக்குது, ஆப்ஷன் டியும் கொடுக்குது. ஆப்ஷன் சி மட்டும் என்னதான், பென்சால்டிஹைடு தான் கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் ரைட், ரைட். ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் PCC, pyridinium chlorochromate, stops oxidation at the aldehyde stage, thereby preventing the further oxidation of aldehydes to carboxylic acid. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து ஆல்டிஹைட் ஸ்டேஜ்லேயே அந்த ஆக்சிடேஷனை ஸ்டாப் பண்ணிடுது, ஃபர்தராக ஆல்டிஹைட் வந்து ஆசிடாக கன்வெர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.